Hello. It was something weird feeling, or a weird energy, or a weirdana or a feeling இருக்கிற மாதிரியே இருக்கு. It was something ordinary இல்ல, கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன எனர்ஜின்னு தெரியல. நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நிறைய கன்ஃபியூஷன், ஏதோ கிறுக்கி விட்ட மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டல் வியர்ட் எனர்ஜி. நிறைய பேர் வந்து ஏதோ சில விஷயங்கள் இருக்குது இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தோமா இல்லையா? நம்ம இப்போதான் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம், பார்த்தோம். அது உண்மையாக நடந்துச்சா இல்லை நம்ம கண்ணை ஏமாத்துதா? அந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த கார்ட் பார்த்தேன், எடுக்கவில்லை, எப்போ போல திரும்ப வந்துடுச்சு. சைக்கிக்லி அதிகமாக சில பேர் மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம், டேரோ கார்ட் ரீடராக இருக்கலாம், இல்லை நார்மல் ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்லி கொடுக்குற பர்சன், அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக நீங்கள் கனெக்ட் ஆகிறதுனால சில விஷயங்கள் புதுசாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. இன்ட்யூஷன் பவர் இன்னும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தேர்ட் ஐ சக்ரா வைட் ஓப்பன் ஆகி இருக்கலாம். அதிகமாக வைட் ஓப்பன் ஆனதுனால இன்னும் டீப் சில விஷயங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி, உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கா. மேபி சில பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால ரொம்ப டயர்ட்னஸ்ன்னு சொல்ல முடியாது, சேடுன்னு சொல்ல முடியாது, சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கன்ஃபியூஷன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் உட்கார்றதா, தூங்குறதா, நிற்கிறதா, வெளில போகிறதா, வரதா, பேசுகிறதா, எதுவுமே புரியல உங்களுக்கு. ஜஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் ஏதோ அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி புதுசான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு புரியாமலே தான் சில பேர் இருக்கீங்க. உங்களில் சில பேர் பார்க்குறவங்க ரெசனேட் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க. எப்போவுமே எல்லா மெசேஜ் எல்லாருக்கான மெசேஜாக இருக்காது, சில பேருக்கான மெசேஜாக தான் இருக்கும். ஓகே, நான் எனர்ஜி என்ன ஃபீல் பண்ணுறனோ அதுதான் நான் இங்கே சொல்கிறது. ரெசனேட் ஆகலைன்னா உங்களுக்கான ரீடிங் நெக்ஸ்ட்டு ரீடிங்கில் இருக்கலாம். உங்களுக்கான மெசேஜஸ் இல்லை பழைய மெசேஜஸ் செக் பண்ணுங்கள். என்னோடய ப்ரொஃபைலில் நிறைய மெசேஜஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன். இதெல்லாம் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களுடைய வைட் ஓப்பன் ஆகி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. சில பேர் மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க, டீப் மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் உங்களுடைய தேர்ட் ஐ ஓப்பனிங்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்சதை விட அதிகமான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. வேறு என்ன விஷயம் இதில் பார்க்கலாம்.
ஷார்ட் மெசேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கான மெசேஜாக தான் எனக்கு இங்கே தெரியுது. இந்த மெசேஜஸ் எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான மெசேஜ். 515 நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் ஏதோ உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். 515 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இல்லை நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். இனிமேல் 515 பார்த்தீங்கன்னா இதில் வர மெசேஜஸ் இது ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிறதா இருக்கலாம் சில விஷயங்கள். ஓகேயா? சில பேர் வந்துட்டு யாரும் உங்களை நோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். யாருன்னா உங்களை நோட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம், பெரிய பவர்ஃபுல் விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை நடக்குது. யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட் எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது மட்டும் என்னால் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எனர்ஜி. இதுக்கு முன்னே நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை. பேசுறது கண்டிப்பாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ சம்திங் புதுசாக உங்களுடைய எனர்ஜியில் கனெக்ட் ஆகியிருக்கீங்க. பண்ணுறீங்கன்னு கூட இல்லை, சில பேருக்கு பண்ணுறதா இருக்கலாம். இனிமேல் நீங்கள் ஆல்ரெடி இங்கே கனெக்ட் ஆகிட்டீங்க. இதனால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல் உங்களுடைய எனர்ஜியில் நீங்கள் ஃபீல் ஆக போகிறீங்க சீக்கிரமாக. இதனால் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வரதுனால கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்சம் இப்போதைக்கு எதுவுமே புரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் மைண்ட் இருக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் ஆக்டிவேட் ஆகிருக்கு உங்களுக்குள்ள. இதனால் ஒன்றும் புரியாமல் ஜஸ்ட் திரும்ப சொல்கிறேன், ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்னமோ நடக்குது, ஆனால் ஒரு அமைதியாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை மந்திரிச்சு உட்கார வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். டோட்டல் சொல்ல போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நடந்துகிட்ருக்கு. பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஷியோர், இந்த விஷயம் ஷியோர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கீங்க. இந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிக நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ண விஷயம் கண்டிப்பாக ஷியோர் கண்டிப்பாக கனெக்ஷன். இந்த கனெக்ஷனுக்காக நீங்கள் அதிக நாள் ஏதோ பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நியூ மூன், இந்த நியூ மூன்லேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன், டோட்டல் டிஃப்ரெண்ட் எனர்ஜி, கேரக்டர் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சன் தான் நீங்கள் மாறி இருக்கீங்க. நீங்கள் சிக் கிடையாது, நீங்கள் மென்டலும் கிடையாது. ஃபிசிக்கலி இருக்கட்டும், மென்டலி இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் டவுன் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது ஃபீல் பண்ணுறது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியல. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதோ நடக்குது, ஆனால் அது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியல. ஏதோ அது மந்திரிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்களை உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான சில பேருக்கு, எல்லாருக்குள்ள சில பேருக்கு இந்த மெசேஜ். ஆனால் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி கனெக்டட். நீங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் மேபி கனெக்ஷனுக்காக நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அந்த எனர்ஜியோட. மெஜிஷியன் பவர்ஃபுல் எனர்ஜி கனெக்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் குவாலிட்டி, ஒரு ஸ்டார் மாதிரி, ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் பவர், டிஃப்ரெண்ட் யூனிக் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் யூனிக் பர்சனாக தான் நீங்கள் இப்போது இந்த நியூ மூன்லேருந்து நீங்கள் இருக்கிறீங்க. ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது, வந்துருச்சு ஆல்ரெடி. இதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா பண்ணலன்னு உங்களுக்கே புரியல. ஏதோ சம்திங் விஷயம் ஆஃப் அது மட்டும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்கள் கூட கனெக்டட், ஆல்ரெடி கனெக்டட். ஜஸ்டிஸ் 2 times இருக்குது. மேபி சில பேருக்கு இது வந்து உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி, ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ண விஷயம், இதுக்கு முன்னே நீங்கள் ஃபெயிலியர் ஆன விஷயம்,
இதை ஒன்று ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் கை கொடுத்த மாதிரி இருக்குது, சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. நான் சொன்ன மெசேஜஸ் எல்லாருக்கான மெசேஜஸ் கிடையாது. கண்டிப்பாக குறிப்பிட்ட ஒரு பர்சன்ஸ்க்காக யாருக்கு மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியோட கனெக்ஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஆயிடுச்சு கனெக்ஷன். ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ஃபீல் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்குறீங்க. சில நேம்ஸ் எனக்கு மைண்டில் சேனல் ஆகுது, என்ன ரீசன் தெரியாது, நான் சொல்கிறேன். இன்கேஸ் யாருக்குன்னா ரெசனேட் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க. நேஹா, தீவா, தீபா, சுனிதா, ஜெயா, ஜோதி, விக்னேஷ், ஸ்டீஃபனா, ஓகே, நிவான் வருது எனக்கு மைண்டில். CURE க்யூர் யாருக்குன்னா ரெசனேட்டட் ஆகுதான்னு தெரியல. க்யூர் அந்த ஒரு வேர்ட். ஸ்ட்ராங், ஃபினான்ஷியலி, ஃப்ரீடம். மெடிக்கேர், ப்ளூ மூன், சிம்பனி, என்னென்னமோ எனக்கு மைண்டில் வந்துட்டுருக்கு, சேனல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் 15153553 இந்த நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சேனலான மெசேஜஸ் சொல்லியாச்சு. யாருக்கு ரெசனேட் ஆச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரீடிங்கில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.